தம்பி போன்லெஸ் பண்ண உடனே ஸ்கின் தனியாக, தலை தனியாக, முள் தனியாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோ. கவர் ஹலோ. கடையில் இருக்கா? வீடியோ எடுப்பேன். ஆமாம். காலையில் சாவி ஒன்று வந்து கிளம்பிடுவா. கடை கிளம்பணுமா? சரி தம்பி, இந்த போலீஸ் பண்ணி முடிச்ச உடனே பேக்கப் போடு. தம்பி நீ வீட்டுக்கு போயிடுப்பா. அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை, நான் வீட்டில் தான் சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம் சாட்சி தூண்டி மீன். இது தூண்டி மீனா வீட்டு மீனா? தூண்டி மீனா? ரெண்டு போடலாமா? அப்படியே ஊதுவா. போட்டுக்கா. ஆமா, ஓகேவா? கொடுத்து ஏடை ஊத்துறேன் பார்த்துறேன். அவன் போனது போன இடமே இருக்குது. ரொம்ப தூண்டி மீன் பாய்க்கு, தூண்டி மீன் தான் நீங்கள் அந்த விலைக்கு வந்து தாராளமாக வாங்கலாம். ஓகே ஹரி சார், தூண்டி மீன் வந்து நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். அவரு கீழடி மீன் வந்து அவரே கேட்க மாட்டாரு. அவரே கேட்கணும். கையில் பிடிக்க முடியும். நான் கொண்டு வரல. யாருக்கு அட்வைஸ் பண்ணல, அவங்கள்ட்ட சொன்னால புரிஞ்சுக்கணும். யாருக்கு எதுக்கு பண்ணிட்டு ஃபியூச்சரில் நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் போடுவாங்க, அதை பார்த்து அவங்க அட்வைஸ் பேசாமல் இருக்கீங்க.
அப்படியே ஃபுல்லாக நார்மலாக ஹோட்டலில் போட்டு அப்படியே சமைக்கும் போது நான் தரேண்ணா ஒரு மீன் தனியாக போட்டுருமா இதில் ஓ எதுக்கு உனக்கு என்ன பண்ணப்போ ஒரு ஸ்லைஸ் வந்தால் கூட போகலாம். 3 ஸ்லைஸ் போதுமா? ஒரு ஸ்லைஸா? ஒன்றே ஒன்று அது வீடியோக்காக மட்டும்தானா? தந்தூரி செய்முறை வாங்க பார்க்கலாம். எப்படி போகிறோம்? சரி வாங்க பார்க்கலாம். எந்த மாதிரி ஸ்லைஸ் வேணும்? ரவுண்டு தான். இந்த மாதிரி ஸ்லைஸ் போடலாம். ரெண்டு போட்டா போதுண்ணா. ஓகேவா? என்னப்பா? ஆமாம்பா. பைக்கு என் பைக் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்டாண்டில். தம்பி என்னாச்சு? அது என்ன சொன்னேன், அப்பண்டிஸ். எந்த வார்டு? எமர்ஜென்சி தான் ஐசி வார்டு தான் இருக்கான். 2 நாளைக்கு ஐசி வார்டு தான் இருக்கணுமா? ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் டோட்டலாக கிளீன் ஆகிடுச்சு. அது வந்து எப்படி வந்து தெரியாது, ஆனால் நிறைய பேர் வருது. அதை பற்றி சாப்பிடாம இருந்தால் வருமா இல்லை எதனால வருதுன்னு தெரியல. சாப்பிடாம இருந்தால் வருமா? தண்ணி வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணி வந்து 90% நோயை கட்டுப்படுத்தும். தண்ணி குடிக்கணும் நிறைய. அது யார் செய்கிறாங்க? நான் சும்மா ஒரு மொனதாக குச்சினே இருப்பேன். ஏன்னா என்னென்ன விஷயம்னா, வயிறு காலியாக ஒட்டக்கூடாது. ஒட்டி இருந்தாலே வயிறு புண்ணாயிடும். அதனால அது ஒரு பக்கம். எங்கள் தம்பி வந்து டைமிங் சாப்பிட மாட்டான். அவனும் இந்த வேலை தான் செய்கிறான். டைமிங் சாப்பிட மாட்டேன்றான். என் தம்பி வெட்டுவாங்கனில் ஸ்டாலில் வேலை செய்கிறான். அவன் தான் கூட போடணும். அவன் ஒருத்தன் தான் கூட போடணும். இவங்க தம்பிலாம் வந்து குமரன் முருகன் அவங்கெல்லாம் ஒரு ஆமாம், அவங்க அம்மா எங்கள் அம்மாவும் கூட பண்ணணும்.